குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அவர் அங்கிலன் ஆரம்பிச்சிருக்காருங்களா? யாரும் இந்த பாருங்க, இதில் பற்றி நோ கமெண்ட்ஸு. அது ப்ரோவாக இருந்தாலும் அங்கிலாக இருந்தாலும் நோ கமெண்ட்ஸ். அதிமுக எடுத்த அதே நிலைப்பாட்டை வந்து விஜய் எடுத்து அரசியல் எதிர்த்து திமுக அறிவிச்சிருக்காரு. கருத்து 50 ஆண்டு காலமா அதிமுக எடுத்த அதே நிலைப்பாட்டை அரசியல் எதிர்த்து திமுக தாவேக தலைவரும் சொல்றாரு. அதாவது இதுக்கு நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டோம், பிஜேபியோட சி டீமு அதை பற்றி நாங்கள் எந்த விதமான கமெண்ட்ஸும் சொல்ல விரும்பவில்லை. அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து வேறு கேள்விகள் கேட்டால் பதில் கிடைக்கும், இதுக்குள்ளே கேட்டீங்கன்னா முடியாது. தமாக ஏங்க எங்களுக்கு நாங்கள் அதை பற்றியே சொல்லவே இல்லை, அதை பற்றி டச்சே பண்ணாதீங்க. வேறு எந்த கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்கிறோம். இது நோ கமெண்ட்ஸ். அது தேடி பார்த்து அவர் கண்டுபிடிச்சு சொல்லட்டும். நான் தான் அந்த இதுக்குள்ளே போக விரும்பவில்லை. நோ கமெண்ட்ஸ். எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் சம்பவம் ஒரு என்ன ஆம்புலன்ஸ் வேண்டுமென்றே நாங்கள் போற இடங்கள்ல அதிமுக கூட்டம் நடந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல போயிட்டு இருக்காங்க. வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க. அதுல வந்து ஆளே பேசவே கிடையாது. டிரைவர் வந்து நீ பேசினாதான் போகணும். அதாவது அவர் சொல்லுகிற கற்பனைக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஆம்புலன்ஸ் வந்து ஆளை ஏற்றிட்டு போகிறத அங்கே இருக்க பொதுமக்கள் பார்த்துருப்பாங்க. அதனால் அதில் வந்து ஏமாற்று வேலைகளுக்கு வழி இல்லை. ஆம்புலன்ஸை விட்டு எடப்பாடி கூட்டத்தை கலைக்கணுங்கிற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. ஏன்னா எடப்பாடியை நாங்கள் வருகிற தேர்தலில் ஒரு எதிர்க்கட்சியாகவே நினைக்கலை. அவங்க எந்த கூட்டணியோடு வந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் விட்டு அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. அதாவது நாங்கள் வந்து வீடு வீடாக சென்று மக்களுடைய பல்ஸ், அவர்களுடைய நாடியை பார்த்திருக்கிறோம். இதுவரை எந்த தேர்தலிலும் ஒரு 6 மாதம் 8 மாதங்களுக்கு முன்னே வாக்காளரை சென்று சந்தித்து அவர்களுடைய நாடியை பிடித்து பார்த்த கட்சி கிடையாது.